அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதங்களில் ஒரு மாதத்தை நாம் அனைவருமே அடைந்து விட்டோம். இந்த மாதத்தில் அதுவும் துஆ கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட 26 திக்ருகள். இந்த 26மே 26 பொக்கிஷங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இதை ஓதக்கூடியவங்க ஒவ்வொருவருமே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒவ்வொன்றுமே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய ஒரு திக்ரை முன்னிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டாலே அல்லாஹாலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்குவான். இந்த 26ஐயும் சேர்த்து நீங்கள் கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஓதிய இடத்தை விட்டு எழும்பும் முன் அல்லாஹ் நமக்கு பதில் தருவான். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான ரஹ்மத் பொருந்திய ஏராளமான நன்மைகளை குவிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். இன்ஷா அல்லாஹ் இதை எப்படியாவது இன்றைக்கு பார்த்து வெறும் 3 முறை ஓதுங்க. போன வாரம் நான் வெறும் 1 முறை தான் நான் ஓதுனேன். 2 பெரிய ஹாஜத்துக்களை இந்த வாரத்தில் அல்லாஹாலா எனக்கு கபூலாக்கி தந்தான். நீங்களும் ஓதி பாருங்க. இந்த வாரம் ஓதி பாருங்க. ஓதி முடிச்ச உடனேயே உங்களுடைய மனதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு இதுவரை பார்க்காத ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹாலா தருவான். அதுவே உங்களுடைய வெற்றிக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹவை நம்ம திக்ரு செஞ்சுருக்கோம். அல்லாஹவை எப்படி புகழ்ந்தா அல்லாஹ் நம்ம கேட்கறத கொடுப்பானோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அல்லாஹவை நம்ம புகழ்ந்திருக்கோம். மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்ரை கொண்டு அல்லாஹை நம்ம அழைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நம்மக்கிட்ட இருக்கும். அதாவது துஆ கபூல் ஆகுவதற்கான நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த சில அம்சங்கள் இருக்குது. அதாவது அல்லாஹவை புகழணும், நபி மீது ஸலவாத்து சொல்லணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை கேளுங்க அப்படின்னு. ஆனால் இந்த 26 திக்ரில் அதையும் தாண்டி இன்னும் சில அம்சங்கள் இருக்குது. இந்த திக்ரில் அல்லாஹவை புகழக்கூடியதும் இருக்குது, நபி அவர்களுடைய பெயர்களும் இருக்குது, இஸ்திக்ஃபார் இருக்குது, இன்னும் எல்லா மக்களுக்கும் சேர்த்து துஆ கேட்கக்கூடிய அந்த அம்சமும் இருக்குது. இன்னும் மிகச்சிறப்பான அல்லாஹுவை எப்படி அழைச்சா அல்லாஹ் பதில் தருவானோ அப்படிப்பட்ட திருநாமங்களும் இருக்குது. இதை விட சிறந்தது வேற எங்கேயுமே நம்மளால் தேடி பிடிக்கவே முடியாது. காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதாவது உருது புத்தகத்தில் தான் நான் இதெல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். ஏன்னா அதில் நிறைய பலன்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாமே நம்ம படிக்கும்போதே நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஓதணும், இதனுடைய பலன்களை எல்லாம் நம்மளும் அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதை படிக்கும்போதே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இதை படிக்கும்போதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்தது. அதனால தான் நான் போன வாரம் வியாழக்கிழமையில் ஓதுனேன். சும்மா நான் 1 முறை தான் நான் ஓதுனேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெறும் 3 முறை ஓதி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடித்தவுடனே உங்களுக்கு ஒரு திருப்தி வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க. இன்னும் அரபி ஓத தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இது உங்களோட பெரிய ஹாஜத்தையும் நடக்காத ஹாஜத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி தரும். இந்த மாதத்தையும் இந்த துஆ கபூலாகக்கூடிய நாளையும் இன்னும் துஆ கபூலாகக்கூடிய மக்ரிபுடைய நேரத்தையும் பயன்படுத்தி இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ருகளை நீங்கள் ஓதி முடிங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடித்த உடனேயே உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் நற்செய்தி உங்களோட வீடு தேடி வரும். ஓதிய முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அந்த நற்செய்தி நீங்கள் கேட்பீங்க. ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக பதில் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய ஆச்சரியத்தை நீங்கள் எல்லோருமே பார்க்க தான் போகிறீங்க. இன்னும் நீங்களும் மற்றவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவு சிறந்த திக்ருகள் தான். இப்போது அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது திக்ரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ இத்ரதிஹி பிஅததி குல்லி மஅலூமின் லக. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸலவாத். இதை 1 முறை ஓதணும் அப்படின்னா 7 லட்சம் முறை ஸலவாத் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இதை ஓடி முடிச்சிருங்க. அடுத்தது சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார், அதாவது துஆ கபூலாகக்கூடிய இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி யா ஹய்யு யா கய்யூம். இதில் அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு இருக்கிறனால தான் இந்த இஸ்திக்ஃபார் துஆ கபூல் இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இதில் திருக்குரானுடைய ஒரு வசனமும் இடம்பெறுது. லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னா ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய ஒரு
திக்ரா இருக்குது, ஒரு வார்த்தையாக இருக்குது. அதனால தான் இந்த இஸ்திக்ஃபாருக்கு மிகச்சிறப்பான பலன்கள் சொல்லப்படுது. இதை ஒரு முறை ஓதி கேட்டாலே அல்லாஹ் நமது பாவங்களையும் மன்னிச்சிருவான், நம்முடைய துவாக்களும் உடனுக்குடன் அங்கீகரித்து கொடுப்பான். இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னும் நீங்கள் 3 முறை ஓதிக்கோங்க. ஏன்னா பிஸ்மில்லாக்கே நிறைய வஜீஃபா இருக்குது. இதில் அல்லாஹினுடைய 2 திருநாமங்கள் சிறந்த திருநாமங்கள் இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது சுபஹானல்லாஹ் 3 முறை, அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் 3 முறை, அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ருகளில் தலைமையானது, இதையும் 3 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது அல்லாஹ் அக்பர். இந்த 4 திக்ருகளுமே இந்த மாதத்தில் ஆரம்பித்ததுலேருந்து 10 நாட்கள் தொடர்ந்து நம்ம எல்லோருமே ஓதணும். இது நபியவங்க நமக்கு காட்டி தந்த வழி. கண்டிப்பாக இதை நீங்கள் அதிகப்படுத்துங்க இந்த மாதத்தில். இப்போது நீங்கள் 3 முறை ஒதுக்கோங்க. அடுத்தது அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான்ங்கிற அல்லாஹினுடைய மிகச்சிறப்பான ஒரு பெயர், இதையும் 3 முறை ஒதுக்கோங்க. அடுத்தது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹாலா நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக கொடுத்த ஒரு வார்த்தை, வேறு எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். எனவே இந்த ஒரு திக்கரையும் நீங்கள் ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு திக்ரு இருந்தால் போதும், நம்மளோட வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்கறத விடவும் சந்தோஷமாக அமையும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திக்ரு, இதையும் நீங்கள் ஒதுக்கோங்க. அடுத்தது அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு திக்ரு, இன்னும் செல்வத்தை பரக்கத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அல்ஹம்துலில்லாஹ், இதையும் நீங்கள் 3 முறை ஒதுக்கோங்க. அடுத்தது சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயர் யா ஹய்யூ யா கய்யூமு, இஸ்மே ஆசம்னு அழைக்கக்கூடிய 2 பெயர், இதையும் நீங்கள் ஒதுக்கோங்க. அடுத்தது யாதல் ஜலாலி வல்லிக்ராம், இதுவும் இஸ்முல் ஆலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த பெயரையும் நீங்கள் 3 முறை ஒதுக்கோங்க. அடுத்தது யா ஹன்னானு யா மன்னானு, ஒரு நரகவாசி சொன்னால் சொர்க்கத்தில் கொண்டு போய் அல்லாஹ் சேர்க்கக்கூடிய ஒரு மேஜிக் மந்திர வார்த்தை. இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் அன்பால் மயங்குவான். என்னுடைய அடியான் கேட்டுட்டான், நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெயர். இந்த பெயரெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கே அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக இந்த 2 பெயரையும் நீங்கள் சொல்லி பாருங்கள். இது ஒன்று போதும் நம்மளோட வாழ்க்கையில் மேஜிக் நடக்கிறதுக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திக்ரு, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை ஏற்படுத்திட்டு வருது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓத தொடங்குங்க. அடுத்தது சிறந்த நபியவர்களுடைய 4 பெயரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அஸ்மாஉன் நபி அப்படின்னு அல்லாஹாலாவுக்கு எப்படி அழகான திருநாமங்கள் 99 இருக்குதோ அதே போல் நபி அவர்களுக்கு 105 பேர் வரைக்கும் இருக்குது, இன்னும் ஏராளமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதில் மிகச்சிறந்த ஒரு பெயர்கள் 99 அஸ்மாஉன் நபி. இதை முன்னிட்டு கேட்டாலே, இதை ஒரு முறை அத்தனை பெயர்களையும் ஓதிட்டு கேட்டாலே அல்லாஹ் நமது துஆவுக்கு பதில் தருவாய்னா, நபி அவங்களுடைய ஒவ்வொரு பெயரையும் நம்ம சொல்லும் போதும் சலவாத் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது. அதோடு எந்த தன்மையை கொண்டு நபி அவர்களை நம்ம புகழ்கிறோமோ அந்த தன்மைக்குரிய பலனும் நமக்கு கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக நபி அவர்களுடைய பெயரை நீங்கள் தனியாக தஸ்பீஹ் செய்ய கற்றுக்கோங்க. அஸ்மாஉன் நபி அதை ஓத தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும், வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை நீங்கள் உணர்வீங்க. சமீப காலமாக நான் இதை ஓதிட்டு வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரொம்ப நிம்மதியை தருது. நான் இதை பற்றி ஏற்கனவே வீடியோக்களும் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறவங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். இப்போது சிறந்த 4 திருநாமங்களை சொல்கிறேன், இதை நீங்கள் 3 முறை இன்றைய தினம் ஓதிக்கோங்க. முதலாவது சையிதுனா கரீமுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தது சையிதுனா ஜவாதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தது சையிதுனா ரഊஃபுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தது சையிதுனா ரஹீமுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 பெயர்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கரீம் அப்படின்னா சங்கையான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை பொழிவாயாக. அடுத்தது உலக மக்கள் அனைவருக்காகவும் சிபாரிசு செய்யக்கூடிய எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை பொழிவாயாக. அடுத்தது அனைத்து மக்களின் மீதும் இரக்கமான அன்பான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை பொழிவாயாக. அடுத்தது ரஹீம் அப்படின்னா இரக்கமான கருணையான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை பொழிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ், எப்படிப்பட்ட சிறந்த பெயர்கள் பாருங்க. அடுத்தது இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதையும் நீங்கள் 3 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது எல்லா மக்களுக்காகவும் சேர்த்து கேட்கக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பு. இதை கேட்டால் போதுங்க, ஒரு தடவை இதை மட்டும் ஓதி கேட்டால் போதும், அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் தருவான், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவான். ஏன்னா எப்போ நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஒரு
துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்குறோமோ அப்பவே அல்லாஹ்தாலா நம்மோட பாவங்களை மன்னிச்சு நம்முடைய துவாவை உடனே அங்கீகரித்து கொடுப்பான். அதுல இது ரொம்ப ரொம்ப சிறந்த வார்த்தை. ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு துவாவை கேட்குறதே பெரிய ஒரு அமல் தான். ஆனால் மற்றவங்களோட பாவ மன்னிப்புக்காக ஒரு துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்குறோம் அப்படின்னா உன்னதமான துவா இது. இதை விட சிறந்த துவா நீங்கள் எப்படியும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துவா. இதையும் நீங்கள் 3 முறை ஓதுங்க. அல்லாஹும் மகுஃபிர் லில் முஅமினீன வல் முஅமினாத். முஅமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ்வே நீ மன்னிப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ். இதையும் 3 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது பெற்றோருக்காக செய்யக்கூடிய அற்புதமான துவா. அல்லாஹு மகுஃபிர் லில் வாலிதைய. எப்போ நம்முடைய துவாவில் நம்மோட பெற்றோர்களுக்காக துவா கேட்குறோமோ அப்போ தான் தடையின்றி துவா அல்லாஹ்விடத்துல செல்லுமா. இதை நம்மள பலரும் செய்யறது கிடையாது. எனவே உங்களுடைய துவாக்களில் கட்டாயம் உங்களுடைய பெற்றோருக்காக துவா செய்யுங்க. இதை பற்றிய ஒரு சிறிய சம்பவம். ஒரு முறை நபி உங்ககிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்டாங்களாம், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய துவா கபூல் ஆகிறதே கிடையாது. எங்களோட குடும்பம் வறுமையில் தான் இருக்குது. நான் எவ்வளோ தான் சம்பாரித்து கொண்டு வந்தாலும் பத்த மாட்டேங்குது. கடனாளியாக நாங்கள் மாறிடுறோம். ஆனால் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எங்களுக்கு பரக்கத்தில்லை. காரணம் என்னன்னு கேட்கும்போது நபி அவங்க சொன்னாங்களாம், உங்களுடைய துவாக்களில் உங்களுடைய பெற்றோருக்கு இடம் இருக்கா? அதாவது உங்களோட பெற்றோருக்காக நீங்கள் முதல்ல துவா செய்கிறீங்களா, அவங்களுக்காக முதல்ல துவா செய்யுங்க. உங்களோட வறுமை நீங்கும். உங்களுக்கு அல்லாஹ்தாலா போதுமான பரக்கத்தை கொடுப்பான். செல்வம் ரிஸ்க் எல்லாம் தேடி வரும். உங்களோட துவா உடனுக்குடன் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த ஒரு துவாவையும் நீங்கள் எப்போதுமே உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க. எப்போதும் கண்டிப்பாக உங்களோட பெற்றோருக்காக துவா செய்யுங்க. இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இன்றைய தினம் 3 முறை ஒதிக்கோங்க. இதுவும் துவா கபூல் அம்சம்தான். அடுத்தது அஸ்தகுஃபிருல்லா. எப்போ நம்மளோட பாவங்களை மன்னிப்பு கேட்குறோமோ கண்டிப்பாக அதற்கு பிறகு துவாக்களுக்கு தடை இருக்காது. இதையும் நீங்கள் 3 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது ஒரு சிறந்த திருக்குரானுடைய வசனத்தை பொருந்தே ஒரு இஸ்திக்ஃபார். ரப்பிக்ஃபிர்லி வதுபு அலைய இன்னக அன்த தவ்வாபுல் கஃபூர். என்னுடைய ரப்பு தான் மன்னிக்கக்கூடியவன், அவனிடமே நான் மீளுகிறேன். நிச்சயமாக நீதான் மன்னிக்கக்கூடியவனாகவும் மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றாய். இந்த இஸ்திக்ஃபாரையும் நீங்கள் 3 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது அன்தல் ஹாதி அன்தல் ஹக்கு லைசல் ஹாதி இல்லாஹு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நீயே நேர்வழி காட்டி, நீயே உண்மை இறைவன், அவனே வழிகாட்டுதலுக்குரியவன், வேறு யாரும் இல்லை. இந்த ஒரு திக்ரையும் நீங்கள் 3 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது ஹக்கு ஹுவ, அவனே உண்மையானவன். இதையும் 3 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது அல்லாஹு ஹுவ, அவனே அல்லாஹு. இதையும் நீங்கள் 3 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது ஜுசல்லாஹு அண்ணா சையீதினா முஹம்மதின் மாஹுவ அஹ்லுஹு. இந்த சிறந்த செலவாத்தையும் நீங்கள் 3 முறை ஒதிக்கோங்க. இதை நம்ம ஒரு முறை சொன்னாலே 1000 வானவர்கள் 1000 வருடங்கள் நம்முடைய நன்மைகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம். அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு நன்மையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு செலவாத்து. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தகுதிக்கு தக்கவாறு செலவாத்தை பொழிவாயாக. எனவே இந்த செலவாத்தையும் நீங்கள் 3 முறை ஓதிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்ருகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட செலவாத்துக்கள், இஸ்திக்ஃபார்கள், அல்லாஹ்வினுடைய பெயர்கள், இன்னும் மற்றவர்களுக்காக கேட்கக்கூடிய துவா, பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவா அத்தனையுமே இதில் இருக்குது. எனவே யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்நாளில் நம்ம எல்லோருமே ஓதி முடிக்க வேண்டிய திக்ரு. எனவே இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் மக்ரீபுக்கு பிறகு பார்த்து 3 முறை ஓதுங்க. அல்லது ஒரு முறையாவது நீங்கள் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க. ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். இதற்கு பிறகு பாருங்கள், இந்த வாரம் முழுக்க மிகப்பெரிய நடக்காத காரியத்தையும் அல்லாஹ் தொடர்ந்து நடத்தி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய நமது துஆவிற்கு தடைகளை நீக்கி உடனுக்குடன் பதிலை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய வீடு தேடி கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதமான இந்த 26 திக்ருகளையும் இன்ஷா அல்லாஹ் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.